கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 16 வசனத்தில் இருக்கிறது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கண் திறக்கப்பட்ட தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இங்கே உரைக்கிற வார்த்தைகள் ஆச்சரியமாய் இருக்கிறது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவர் குருடரை பற்றித்தான் பேசுகிறாரோ? அல்லது அதே அதிகாரத்தின் 19வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை குறித்து தான் பேசுகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாளைய தினம் என்பதற்கு முன்பதாக நின்று பார்க்கும் எந்த மனிதனும் பார்வையற்றவனாய்த்தான் இருக்கிறான். அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாதவனாய் இருக்கிறபடினால் அவன் இந்த பூமியிலே அவன் கண்கள் இருந்தும் காணக்கூடாதவனாய்த்தான் இருக்கிறான். நிச்சயமாக அவனுக்கு கரம் பிடித்து நடத்தக்கூடிய ஒரு தேவன் வேண்டும். அந்த தேவனுடைய உதவி தேவை, பரலோகத்தின் ஒத்தாசை தேவை. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அறியாத வழி, தெரியாத பாதைகள். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே அவர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்திராத அல்லது உங்களுக்கு தெரிந்திராத விசேஷ பாதைகளின் ஊடாக உங்களை நடத்தி கொண்டு செல்ல போகிறார். மாத்திரமல்ல, அங்கு எழுதியிருக்கிறது, இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பார்வையற்றவனுக்கு முன்பதாக அவனுக்கு இருள், அவனுடைய பார்வையே இருளாய்த்தான் இருக்கும். அவன் காண்பது எல்லாமே இருளாய்த்தான் இருக்கும். அவன் பாதைகள் கரடு முரடானதோ கோணலானதோ அவனுக்கு தெரியாது. ஆனால் இங்கே கரம் பிடிக்கும் ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த இருளை வெளிச்சமாக்குவார் என்றால் அவர் உன் கண்களை திறக்கப் போகிறார். அவர் உன் கண்களை திறக்கப் போவது மாத்திரமல்ல, உன்னை ராஜரீக பாதையிலே மேன்மையான பாதையில் நடத்தும்படிக்கு கோணலான எல்லாவற்றையும் செவைப்படுத்துகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியா இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறவர் நிச்சயமாய் நம்மை கைவிடவே மாட்டார். கைவிடாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வாக்கு பண்ணின மேன்மையான பாதைகளை நடத்தி நாம் யாவையும் கண்டுகொள்ளும்படி செய்து, நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட எல்லா நன்மைகளையும் நாம் கண்டுகொள்ளும்படி செய்து நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே மார்க்குவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 25 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பெத்சாயிதா என்று சொன்னால் மீன்களின் வீடு. விதவிதமான மீன்கள், நிறநிறமான மீன்கள். ஆனால் அங்கே இருக்கிற இவனுக்கோ அது ஒன்றையும் காண முடியவில்லை. தேவனுடைய படைப்பு அழகாயிருக்கிறது, மிகவும் அழகாயிருக்கிறது, அழகழகாயிருக்கிறது, பல வருணங்களில் இருக்கிறது. ஆனால் இவனோ பார்வையற்றவனாய் இருக்கிறான். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அழகுபடுத்தி வைத்திருக்கிற, அழகாய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை காணக்கூடாதவர்களாய் இருக்கிறீர்களோ? அவனை கொண்டு வந்தவர்கள் சொன்னார்கள், நீர் இவனை தொட்டால் போதும் ஆண்டவரே, இவனை தொட வேண்டும் நீர், அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவர் என்று சொன்னார்கள். ஆனால் இவர் எப்படி செய்தார் என்றால், வெறுமன ஒரு தொடுதல்,
அல்லது சும்மா அவனை தொட்டுவிட்டு செல்லுகிற தெய்வம் அல்ல. அவர் அவன் கரத்தை பிடித்தார். அவன் கரத்தை பிடித்து அவனிருந்த கிராமத்திற்கு வெளியே கொண்டு சென்றார் என்று எழுதியிருக்கிறது. 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். நீ கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமா இருக்கிறது. அவன் கரத்தை பிடித்து கொண்டு அவன் அறியாத வழியில், அவனுக்கு தெரியாத பாதையில், அதற்கு அதுவரைக்கும் அறிமுகம் இல்லாத அந்த புதிய பாதையில் அவனை நடத்தி கொண்டு வருகிறார். அவனுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் அந்த கிராமத்தில் அடங்கி கிடக்கிறார்கள். ஆனால் அவனையோ அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு புது பாதையை நடக்க செய்து அவன் மேல் அவருடைய கைகளை வைத்து, ஏதாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார் என்று எழுதியிருக்கிறது. அவன் சொன்னான், கண்களை ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல பார்க்கிறேன் என்று சொன்னார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் உன் கரத்தை பிடிப்பார் என்று சொன்னால் நீ யாவையும் தெளிவாய் காணுமட்டும். உனக்கு வாக்கு பண்ணப்பட்ட நிறமான விதவிதமான நன்மைகளை நீ காணுமட்டும் அவர் உன் கரத்தை விடவே மாட்டார். அவர் என்ன செய்தார் என்றால், வேதம் சொல்லுகிறது 25ஆம் வசனத்திலே, மார்க்குவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். முன்பு அவன் ஏறிட்டு பார்க்கும்படி சொன்னார், இப்பொழுது அவர் ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவர் தமது கரத்தை வைத்தார். அவன் மகிமையான பார்வை அடைந்தான். அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் யாவையும் தெளிவாய் கண்டான். தேவன் அவனுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த எல்லா நன்மைகளையும், விதவிதமான ஆசீர்வாதங்களையும் அவன் கண்டு கொண்டான். இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு 2வது தொடுதலை கொண்டு வரப்போகிறார். நீங்கள் யாவையும் தெளிவாய் காணும் மட்டும் உங்களை கைவிடாத தேவன் உங்களோட கூட இருந்து உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் அருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you. God bless you.